வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சிறடி கேசில, நம்ம ரோகிணி மறுபடியும் வந்து மனோஜோட ஜாயின் பண்ணிச்சுருவாங்க போல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ரோஹிணி வந்து ஃபினான்சியர்ட்ட போயிட்டு எப்படியாவது ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்க, ஃபினான்சியர் வந்து சிந்தாமணிட்ட ஃபோன் பண்ணி கேட்க, சிந்தாமணி சொல்றாப்புல "ஒரு ரூ. 10,00,000 கேளுங்க அவட்ட" அப்படிங்கிறாப்புல. நான் மறுபடியும் இவரும் ரூ. 10,00,000 கேட்க, "நான் அவளெல்லாம் புரட்ட முடியாது. பட் என்னால முடிஞ்ச அளவு புரட்டிட்டு வரேன்" அப்படிங்கிறாப்புல. ஸோ நம்ம மீனாவும் முத்துவும் வந்துட்டு சொல்றாப்புல, இந்த மாரி ம் ரிலீஸ் பண்ண முடியல. பட் நானும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து சிந்தாமணி தான். சிந்தாமணிய வந்து மிரட்டுறதுக்காக இங்க கூட இருக்க பீப்பிள் எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் எழுதி குடுக்க போறேன் அப்படிங்கிறாப்புல. போக வந்து நீங்களும் வந்து இந்த மாரி மனோஜ் மேல நோ அப்ஜெக்ஷன் மாரி ஒரு லெட்டர் எழுதி தர சொல்றாப்புல. நம்ம ரோஹிணி வந்து நம்ம கிறிஷோட சித்தி சித்தப்பாட்ட வந்து ரூ. 10,00,000 கேட்க, அவங்க அவ்வளோலாம் இல்ல ரூ. 5,00,000 தான் இருக்கு. தர்றேன் வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாப்புல. நீ தான் டைவர்ஸ் பண்ண போற இல்லல்ல, அது வேற கதை. நான் இத வந்து அப்புறம் இது பண்றேன் அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவும் முத்துவும் வந்து சேர்ந்து ம் பூ கொட்டுற அந்த ஆள்கள எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஏன் அந்த சிந்தாமணி வந்து அளவுக்கு மீறி வந்து வட்டி வாங்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் லெட்டர்லாம் எழுதி வாங்குறாங்க. அத நம்ம மீனாவே வந்து கைப்பட வந்து எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம சிந்தாமணியோட ஆட்கள் வந்து சிந்தாமணிட்ட சொல்ல, போற போக்க பார்த்தா நம்மள தூக்கி போட்டுருவாங்க போல அப்படின்ட்டு, இதுக்கு ஏதோ வழி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் வந்து ரோஹிணி வேற அவிங்க எல்லாத்தையும் போ சொல்லிட்டு, ரோஹிணிட்ட கேட்கிறேன். நான் ரூ. 5,00,000 ரெடி பண்ணிட்டேன். தயவு செய்து விட சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றாப்புல. உடனே சிந்தாமணி மீனாட்ட தோக்கக்கூடாது. அதனால இவ பேர சொல்லியாவது நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறோம் அப்படின்ட்டு ஃபினான்சியருக்கு ஃபோன் பண்ணிட்டு கேஸ வாபஸ் சொல்லி சொல்லி வாங்குறாப்புல. அதோட அங்க முடியுதுங்க. அப்புறம் ப்ரொமோ காட்டுறாங்க. ஃபினான்சியர் வந்து கேஸ வந்து வாபஸ் வாங்குறாப்புல. இதுக்கு எல்லாம் காரணம் வந்து ரோஹிணி தான் அப்படிங்கிற மாரி வந்து கைய காட்டிட்டு போயிறாப்புல. மனோஜ் வந்து ரோஹிணி பக்கம் சாய்ஞ்சிறாப்புல. பார்க்கலாம். ஒரு ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க.